அவன் டிசிப்ளினாடா இல்ல மத்தவன் டிசிப்ளினா? மயில டிசிப்ளின்டா லைவ் ஸ்ட்ரீம் போட வந்து எனக்கு கமெண்ட் கொடுங்க சொல்லி பாப்போம். புடுங்க பார்க்கலாம். ஒரு நாய மட்டும் நான் அவன் வேலைக்காக மட்டும் தான் கூட நிக்கிறவனே வேற அவனை பார்த்துட்டு நாய் யாரு கூட தெரியும். என்னன்னா அவ்வளவு வந்து கண்ணாடி மாதிரி இருக்கீங்க. ஒரு சமயத்துல ஒரு மாமா மாமான்னு கொண்டாந்து ஃபயர் விட்டவங்க உடனே ஒண்ணு தூக்கி போடுறீங்க அவனை. அவன் எப்படி நம்ம எப்படி நடத்தி அப்பெல்லாம் நீங்க அவனை தூக்கி வச்சு கொண்டாடுறது உண்மையா? இப்போ அவனை கூட்டு தூக்கி போட்டு மெதிக்கிறது உண்மையான அவனுக்கே ஒரு இதா இருக்கும். என்னடா இது அப்படின்னு நம்பவே முடியலையா? நம்ம வீட்டுல சொந்தக்காரங்க தான் நம்ப முடியல அப்படின்னா முகம் தெரியாமவங்களை கூட நம்ப முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும். அது ஒண்ணுமே நடக்கல, ஒரு செகண்ட் கூட இல்ல, ஒரு செகண்ட்லயே நான் முடிச்சிட்டேன். ஆனா அதுக்கு இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆகான்னு எனக்கு தெரியல. நீ சொல்லு, அவன் மேல தப்பு இருக்கு, அவன் ஸ்டீம் போட மாட்டேன்றான், அவன் டிசிப்ளினா இருக்க மாட்டேன்றான், அவனை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு வந்து அவன் பொய் சொல்றான், அவன் ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன். அவன் அம்சம் பண்ணி நான் ஒத்துக்கிறேன். ஸ்டீம் போடுறான், காலில இருந்து உழைக்கிறான், நான் ராத்திரி பகலா ஸ்டீம் போடுறான். ஸ்டீம் கூட அவனால அந்த பொசிஷனை அவன் பொசிஷனை யோசி. அவங்க வீட்டுல விவசாய குடும்பம், அவன் விவசாயம் பண்றாங்க, 7 மணிக்கு மேல தூங்கிடுவாங்க. 7 மணிக்கு மேல அவனை எந்திரிச்சு உட்கார வச்சு பிசி எடுத்து வந்து அவன் பக்கத்துல எந்திரிச்சு உட்கார வச்சு பிசி ஆன் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு நைட் அவனுக்கு வர வியூஸை தியாகம் பண்ணிட்டு என் கூட வெறும் கமெண்ட்ரிக்கு மட்டும் வரான். ஏன் அவனுக்கு இப்ப ஸ்ட்ரீம் போட்டா அவனுக்கு 10,000 வரும்னு அவனுக்கு தெரியாதா? அப்பவும் அதை தியாகம் பண்ணிட்டு எதுக்கு வரான்? அவங்கள்ட்ட பேசினா நாளைக்கு வந்து நீங்க அவனை பாப்பீங்க, நமக்கு அவங்க பாப்பீங்க, நம்மள பாப்பாங்க, யாராவது பாப்பாங்க நாளைக்கு அப்படின்னு தான் வரான். உங்களை நம்பிதான் வரான். நான் தான் அதையும் சொன்னேன், நீ குமார் உன்னால முடியலனாலும் இதை வந்து தியாகமா நினைச்சு குமார் வந்து இது பண்ணு, நாளைக்கு காலைல வந்து பாப்பாங்க உடனே அப்படின்னு. உங்களை நம்பிதான் வரான். ஒரு நாள் வந்து அவன் எந்திரிக்க முடியலன்னு எனக்காக வருத்தப்பட்டிருக்கானா? அண்ணா என்னால எந்திரிக்க முடியலண்ணா, நான் அதனால நான் ஏன்னா வியூஸே வராம நான் ஏன்னா வந்து கமெண்ட்ரி பண்ணு நினைச்சிருக்கானா? அவன் ஸ்ட்ரீமே போடலனா கூட உங்களுக்காக வந்து கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தான். ஸ்ட்ரீமே போடலனா கூட அவனுக்கு ஹவர்ஸ்க்கு பணம், அப்ப கூட வந்து போனான். அவன் டிசிப்ளினாடா இல்ல மத்தவன் டிசிப்ளினா? மயில டிசிப்ளின்டா மத்தவன் கூட லாக்கில மத்தவன் லைவ் ஸ்ட்ரீம் போட வந்து எனக்கு கமெண்ட்ரி கொடுங்க சொல்லி பாப்போம். புடுங்க பார்க்கலாம். ஒரு நாய அந்த ஒரு காரணத்துக்காக நான் மாமா கூட நிக்கிறேன். அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும் நான் அவன் வேலைக்காக மட்டும் தான் கூட நிக்கிறவனே வேற அவனை பார்த்துட்டு நாய் யாரு கூட தெரியாது. இன்னைக்கு கூட 30 எடுத்து குடிச்சு அந்த நாயை செருப்பு அடிச்சுட்டா இருந்தேன். வேலை செய்யறான், உனக்காக வந்து நிக்கிறான், நீதான் பிரச்சனை வந்து நிக்கிறான், அவனை காவலை தூக்கி போட்டு மெதிக்கிற, மயில போட்டு மெதிப்ப, உனக்காக வந்து நிக்கிறவன உன்னை புடிச்சா வந்து நிக்கிறான். அவன் லைவ் போடலன்னா கூட ஏன் கமெண்ட பாத்துக்கிட்டு கமெண்ட் படிச்சுக்கிட்டு நீ நான் பேசுறது நான் என்ன சொல்றா போட்டா நான் ஸ்ட்ரீம் கட் பண்ணி வெளியே போறேன். சூத்தியா போடுறான் ஒருத்தன் லைவ் ஸ்ட்ரீம் கூட போடாம வந்து ஒரு கமெண்ட்ரி பண்ணி உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறான். அவன் பெரிய புடிங்க இல்லையா? ஆன்சர் ஸ்டெப் குமார் பத்திக்கிட்டு வருது நாய் மாதிரி. எவ்வளவு மனசுக்குள்ள நல்லா வச்சிருக்கான். அவன் எந்திரிக்க முடியல, போனை பார்த்துட்டு வந்து போன்ல இருந்து கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு நீங்க இல்லனா கூட அவன் பொழைச்சுக்குவான். அவனுக்கு எல்லாம் சும்மா ஏசி வாங்கி கொடுக்க, இது வாங்கி கொடுக்க, எல்லாம் வாங்கி கொடுக்க ஆள் இருக்கு. எனக்கு என்னைக்கும் நாயம்பம் வந்து நாயம்பம் கூட இல்ல, வேலை செய்யறான்ல அதே பெருசுதான். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு அவன் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, எனக்கு தெரியாது, அது நான் ஒத்துக்க மாட்டேன். நான் யாரோட சேனலும் நான் இதுல சேனல்ல போட மாட்டேன், லிங்க் போட மாட்டேன். நான் லிங்க் போடுறேன், எனக்கு தெரியாது. எனக்கு அவன் சப்ஸ்கிரைப் கம்மியாக கூடாது, அவன் வேலை செய்யறவன் கேவலப்படக்கூடாது. அவன் வேலை செய்யறான், அவன் ஸ்ட்ரீம் போடுறான், உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் வேணா அவன் ஷார்ட்ஸ் ஷேர் பண்றேன், அவன் யாருன்னு போய் பார்த்துக்க.